உடனே பார்த்தாள். அவனுக்கு உள்ள ஒரு எண்ணம் இருந்தது. அதை தெரிஞ்சுக்கிட்டு ஹனுமார் சொன்னார், தர்மம் இருக்கு, சிவாராதனம் பண்ணிருக்கோம், ஒரு முறை பில்வத்தே கஞ்ச பில்வம் சலிலஞ்ச கிஞ்சிது சமர்ப்பணம் சங்கரமூர்த்தி பக்தியா அமந்திரகம் வா விசமந்திரகம் வா சவம்சகோட்யா சிவலோகமேதி. ஒரு பில்வம் ஒரு ருத்ரணி ஜலம். ஆமா, மந்திரம் தெரிஞ்சோ தெரியாமலோ பக்தியோட பரமேஸ்வரனுடைய சிரஸ்ல வச்சுவிட்டா கோட்டி தலைமுறையை கரையேற்றி விடுவோம்னா நம்ம கைலாசத்துக்கு. அப்படி போட்டிருக்கோம். பில்வத்தை அள்ளி எறிஞ்சு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிருக்கோம். குவிஞ்சு கிடக்கு புண்ணியம் நினைச்சிட்டு இருக்கேன். அதையும் சொல்றேன், உன் புண்ணியம் எவ்வளவு இருக்குன்னு இஞ்சி வச்சு அளந்துட்டேங்கிறாள். தர்மோபசம்ஹாரம் அதர்ம பலசம்ஹிதம் ததேவ பலமன்வேதி தர்மஸ்சாதர்மநாதன பிராப்தம் தர்ம பலம் தாவதி பவதா நாத்ர சம்சயः பரமஸ்யாப்யதர்மஸ்ய க்ஷிப்ரமேவ பிரபத்யதே நது தர்மோபசம்ஹாரம் அதர்ம பலசம்ஹிதம். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? தர்மம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க, அது எல்லாத்தையும் தடுத்துப்படும் நினைச்சிட்டு இருக்க. தர்மத்தை நீ வெறுமன நிஷ்காமமா பண்ணல. ஆமா, தர்ம பலங்கள்லாம் செலவழிஞ்சிட்டு இருக்கு, அந்த பலத்தை அனுபவிச்சுட்டு இருக்க. தர்ம பலத்தை அனுபவிக்கிற போது அதர்ம பலம் வராது. ஆமா, நிழல்ல நிற்கிற போது வெயில் வருமா? வெயில் நிற்கிற போது அங்க நிழல் வருமா? வெயில் தான், நிழல் நிழல் தான். அதனால ரெண்டு பலத்தையும் சேர்ந்து அனுபவிக்க முடியாது. தர்மம் அதர்மத்தை போக்கும். எந்த தர்மம் அதர்மத்தை போக்கும் தெரியுமோ? ஒரு பலத்தையும் எதிர்பாராமல் அப்படி பண்ணி வச்ச தர்மமா இருந்தா ஏதாவது நம்ம இடத்துல தப்பு இருந்தா அதை போக்கிவிடும். அப்படி எப்படி சகாமமா தர்மத்தை பண்ணினா அந்த தர்மம் அந்தந்த பலனை கொடுத்துடும், அப்படி பசபசான்னு போயிடுவது. அதர்மத்தை போக்குறதுக்கு அதுக்கு அப்புறம் சக்தி இல்லை. ததேவ பலமன்வேதி தர்மஸ்சா தர்ம நாசனா. தர்ம பலத்தை அனுபவிச்சு விட்டியானா தர்மமானதா தர்மத்தை கொல்லாது. பிராப்தம் தர்மபலம் தாவது. நீ தர்மபலத்தை அடைஞ்சுட்ட. அடையாமல் இருந்தேனா தர்மேன பாபம் அபனுதீன்னு சொல்லியிருக்கு வேதம். தர்மத்தால பாபத்தை போக்கிக்கலாம். தர்மபலத்தை நீ அனுபவிக்காமல் இருந்தா அந்த தர்மம் பாபத்தை போக்கும். நீ அந்த பலனை அனுபவிவிட்டே. பிராப்தம் தர்மபலம் தாவது பவதானாத்ர சம்சயா. ஒன்னும் சந்தேகமே இல்லை. தர்மபலத்தை அனுபவிச்சு லங்கைஸ்வரியத்தை அடைஞ்சு சர்வபோகங்களையும் நீ அனுபவிச்சு ஆயிடுச்சு. இன்னமே பலமஸ்யாப்ய தர்மஸ்ய க்ஷிப்ரமேவ பிரபத்யதே. பேங்க்ல போட்ட பணம் செலவழிஞ்சு போச்சு. அவன் இன்னமே நீ வாங்கினா கடன் தான் வாங்கணும். அதர்மம் மிஞ்சி கிடக்க அதர்ம பலன் அனுபவிக்க போறேன். பலமஸ்யாப்ய தர்மஸ்ய க்ஷிப்ரமேவ பிரபத்யதே. இப்படி சொன்னாள். சொல்லிவிட்டு ஹனுமார் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சு யோஜனை பண்ணிப்பாரு ராவணான்னார். என்னார்? ஜனஸ்தானவதம் புத்வா புத்வா வாலிவதம் ததா ராமசுக்ரீவ சఖ్యஞ்ச புத்தியஸ்வஹிதமாத்மனஹ. அவனுடைய உயிரை போய் அவன் கத்தி வச்சு அறுக்கிற ஸ்லோகம் இதெல்லாம். அவன் ஜனஸ்தான வதத்தை கொஞ்சம் யோஜனை பண்ணிப்பாரு. 14,000 ராட்சதால 1.5 மணியில அழிச்சிருக்கான். உன் தங்க கூட இருந்திருக்கா. அதை யோஜனை பண்ணிப்பாரு. புத்வா வாலிவதம் ததா. வாலிவதத்தையும் யோஜனை பண்ணிப்பாரு. உன்னை கையில வச்சு அழுத்தின ஆள் வாலி, அவனை வதம் பண்ணிவிட்டான். இன்னொன்னையும் யோஜனை பண்ணிப்பாருன்னார் சபையில. எல்லா மந்திரிகளும் இருக்கிற போதும் என்னார்? ராம சுக்ரீவ சఖ్యஞ்ச. ஆமா, சுக்ரீவனும் ராமனும் சக்கியம் பண்ணிட்டு இருக்காள். அது என்னமா வந்ததுன்னு அதை யோஜனை பண்ணிப்பாரு. போக்கிரியான அண்ணாவுக்கு ஒன்னும் தம்பிக்கு ராஜ்யம் கொடுத்து சுக்ரீவனை கையில போட்டு இருக்காள். என்னத்துக்கு சொல்றாள்? இங்கே யோக்கியனான தம்பி இருக்கான், பட்டாபிஷேகம் ஆயிடும், உன்னை அழிச்சு விடுவோம், ஜாக்கிரதைன்னு ஞாபகப்படுத்துறார். ராமசுக்ரீவ சఖ్యஞ்ச புத்தியஸ்வஹிதமாத்மனஹ. இதையும் யோஜனை பண்ணி பார்த்துட்டும் உனக்கு எது நல்லத்தை கொடுக்கும் தெரிஞ்சு பார்த்துக்கோ.